விஜய் சார் வந்து இப்படி நடக்கணுமா? எல்லாம் அப்பதான் அந்த ஆட்சியில் இப்பயும் நடக்குதுங்க சார். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எதுவுமே சொல்லும். இப்ப உள்ளார கூட எங்களை விரட்டுறாங்க. பெத்தவனு உள்ளார சின்ன பிள்ளையில இருந்து எல்லாத்துக்கும் வந்துருந்தாங்க பெத்தவனு சொல்லியிருக்கலாம். இப்ப எந்த முறையில போய் பெத்தவனு உட்காந்துருக்கா வேலை கொடுக்குறாங்க. என் கையெழுத்து இல்லாம எப்படி வேலை கொடுக்க முடியும்? நான் வேலை கேட்டதுக்கு இது வக்கீல் நோட்டீஸ் வேணும்னாங்க, ப்ராப்பரா எல்லாம் வேணும்னாங்க. இப்ப எப்படி போய் சார் உட்கார வச்சிருப்பாங்க? அப்படி பணம் வாங்கிட்டாங்களா சார்? சொல்லுங்க. இல்லைன்னா அவர் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை 6வது படிக்குதுங்க சார். எல்லாமே ப்ராப்பரா செய்யறாங்க. இப்ப எதுக்கு சார் உட்கார வைக்கணும்? என்ன நான் பெத்தவங்க இருக்கலாம், என்ன கூட்ட ஒரு வார்த்தை அவங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? நான் வெளியில நிக்கிறேன், நான் ஏட்ட நிக்கிறேன், நான் வெளியில எதுவுமே சொன்னாலும் என்ன வந்து சார் ஒரு பொருட்டாங்க யாரும் மதிக்கல சார். நான் வெளியில நிக்கிறேன், பெத்தவன் அவனை உள்ளார விட்டுருக்காங்க. 10 வருஷம் ஆகுது நாங்க பிரிஞ்சு. சின்ன பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நாங்க. யாரு கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு. அப்பதான் எல்லாரும் காசு வாங்கி பண்ணாங்க. இப்ப கூடமா விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமே இப்படி நடக்கணுமாண்ணா? கஷ்டமா இருக்குண்ணா. எனக்கு பிள்ளைய பெத்து விட்டு ஆனா என் புள்ள விஜய் சார் கூட்டத்துக்கு போயிருந்தாங்கண்ணா. என் புள்ள இறந்துட்டான் விஜய் இதுல இறந்துட்டு எங்க தங்கச்சி தானே கூட்டிட்டு போயிருந்தாங்க. சின்ன பிள்ளைல இருந்து அவன் வந்து எங்க வீட்டுக்காரர் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் விட்டுட்டு போயிட்டாரு எங்களை. நான் தான் என் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைய எங்க அம்மாவும் நான் தான் சார் வளர்த்தோம் நாங்க. இன்னைக்கு போன் பண்ணி அங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு வாரத்தை இன்னொரு பெத்தவளுக்கு ஒரு போன் பண்ணலங்க சார் யாருமே. எங்க வரன்னு கூட தெரியல. நாங்களாம் இங்க வந்தோம் சார், இங்க வந்து பாக்கலாம் வரலான்னு இங்க வந்தோம் சார் நாங்க. என்ன சார் இருந்துச்சுங்க சார், பிரச்சனை இருந்துச்சுங்க சார். இதெல்லாம் திருப்பி அப்புறம் அம்மாக்கு தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் பண்ணாங்க. பணம் எல்லாம் எங்களுக்கு தான் வருதுங்க சார். எங்களுக்கு தான் சார் வந்துச்சு, எல்லாமே எங்களுக்கு தான் வருது. விஜய் சார் அதெல்லாம் எந்த குறையும் நாங்க சொல்லல. பொண்ணுங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு அதெல்லாம் வந்து அந்த சார் எதுவுமே நாங்க சொல்லல. இப்ப இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு போன், பெத்தவளுக்கு ஒரு போன் பண்ணுமா? நீங்க பண்ணக்கூடாதா? பண்ணுமுல்ல. நாங்க வெளியில நிக்கிறோம், அவனை உள்ளார விட்டுறேன். ஒரு பெத்ததுக்கு ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கு வந்தது கிடையாது. நாங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சின்ன பிள்ளைல இருந்து. இன்னைக்கு போய் அவன் உள்ளார உட்காந்துருக்க என்ன வெளியில வரட்டி விடுறாங்க. ஒரு பெத்தவளை வெளில வர்றாங்க. எங்க பையனா சொல்லட்டும் சொல்லுங்க, செத்து போயிட்டுமானா? ஒரு நீதினு இல்லையா? எங்க வீட்டுல ஆம்பளை துணை யாருமே கிடையாது. எங்க அம்மா நானும் தான். எங்க அண்ணா அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க. எங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் அவங்க அக்கா பிள்ளைங்க தான். எங்களுக்கு கரூரி, நாங்க கும்பகோணம் கிராமத்துல வளர்ந்த பிள்ளைங்க தான் நாங்க. இங்கெல்லாம் நாங்க இருந்தது கூட கிடையாது. கொடுத்து இப்படி எல்லாரையும் எங்களுக்கு எடுத்துட்டாங்க. அவங்க எனக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளை ஒண்ணு இருக்குது. எங்க வீட்டுல இப்ப ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. எனக்கு சரி தனியா இருந்து நான் ஒரு குடும்பம் இருக்க கூடாது. கருவுல உங்களுக்கே தெரியும் ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு கஷ்டப்படணும்னு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ண 2 வருஷமா. அதுவுமே வாழ விட மாட்டாங்க என்ன யாருமே நல்லது விதமா. கேட்ட யாரும் ப்ராப்பரா சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே. என் பையன் சனூஜ் வருஷன், என் பையன் அவங்க பெத்தவன் நான் தான். திருவள்ளிச்செல்வி ரகுநாதன். நான் உள்ளார போறேன் விரட்டி விடுறாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு செய்தி தெரியாது சார். நான் போன் பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். யதார்த்தமா வந்து கேட்டுட்டு வரும்போது சரிங்க சார் இப்ப அவங்களுக்கு இங்க